வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜி யுவராணி பாலாஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம் என்னென்னா, நடுக்கடலில் மர்மங்கள் நிறைந்த பேய் கப்பல்களை பற்றின பார்ட் 1 வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கதை சொல்லட்டா காய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இந்த சேனலில் வர வீடியோஸ்லாம் அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டா ஐடி லிங்க் இருக்குது, மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த விஷயத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தி ஃப்ளையிங் டச்மேன். இந்த பேய் கப்பல் குறித்து பல கட்டுக்கதைகள் நிறைஞ்சிருக்கு. கிழக்கிந்திய தீவுகளை நோக்கி பயணித்த இந்த கப்பல் கடும் சூறாவளியில் சிக்கி மாயமாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கப்பல் அந்த வழியாக போகிற எல்லா கப்பலையும் பின்தொடர்ந்து போகுதுன்னு கூறியிருக்காங்க. இந்த கப்பலை பல முறை பார்த்துருக்கோன்னு நிறைய மீனவர்களும் கப்பல் மாலுமிகளும் தெரிவிச்சிருக்காங்க. 1872 இந்த மேரி செலஸ்டின்னு சொல்லப்படுற இந்த கப்பல் அனாதையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த கப்பலில் இருந்து 150 ஆல்கஹால் பேரல்கள் துளி கூட சேதடையாமல் இருந்திருக்கு. கப்பலும் நல்ல கண்டிஷனில் இருந்திருக்கு. ஆனால் அதில் இருந்த பயனாளிகள் மட்டும் காணாமல் போயிருக்காங்க. அவங்கள வேற்றுகிரகவாசிகள் கடத்திட்டு போயிட்டுருப்பாங்கன்னு பலர் சொல்லி இன்னமும் நம்பப்பட்டு தான் இருக்குது. தி லேடி லூவிப்பான்னு சொல்லப்படுற கப்பல் பின்னால் அதிர்ச்சி தர மாதிரி ஒரு காதல் கதை இருக்குது. 1748 காதலர் தினத்தை கொண்டாடுறதுக்கு முன்னாடி நாள் கேப்டனோட மனைவி லேடி லூவிப்பான் கப்பலின் கேப்டன் கூட திருமண நாள் கொண்டாடுறதுக்கு அந்த கப்பலில் அந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. ஆனால் அந்த கப்பலில் இருந்த ஒரு பயனாளி கேப்டனோட மனைவி மேலே கொண்ட லவ்னால் கேப்டனை கொண்டுட்டு கப்பலையும் மணல் திட்டில் மோதிட்டாங்க. அதனால் அந்த கப்பலில் இருந்த எல்லோரும் இறந்தும் போயிட்டாங்க. அந்த கப்பலில் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதாவது 1798, 1848, 1898, 1948 ஆகிய ஆண்டுகளில் மூழ்கிய இடத்துக்கு பக்கத்தில் அந்த கப்பலை பார்த்துருக்காங்க. இது பல கப்பல் மாலுமிகள் பார்த்துருக்காங்க. ஆனால் 1998 இந்த கப்பலை பார்த்தோன்னு தகவல் எதுவும் கிடைக்கல. அதுக்கு பிறகு அந்த கப்பல் மாயமாக போயிடுச்சுன்னு சொல்லப்படுது. 1955 தி ஜோய்டான்னு சொல்லப்படுற ஆடம்பர படகு தென் பசிபிக் கடலில் கண்டறியப்பட்டிருக்கு. இந்த ஆடம்பர படகு மர்மங்களை சுமந்துட்டு இருக்கு. இரத்தக்கரை படிஞ்ச பேண்டேஜ் துணிகளோட ஆபத்து தெரிவிக்கிற ரேடியோ சிக்னல் கொடுக்கப்பட்டு இருந்த நிலையில் இந்த படகை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த படகுல இறந்து போனவங்களோட நிலைமை பற்றி இன்னைக்கு வரைக்கும் தெரியாமல் மர்ம புதிராகவே இருந்துட்டு வருது. தி ஆக்டோவியாஸ் 1775 கிரீன்லாந்து நாட்டில் இந்த கப்பல் கடலில் மிதந்துட்டு வந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. கப்பலில் இருந்த எல்லாரும் ஆர்டிக் பிரதேச குளிர்னால இறந்து போயிருக்காங்க. கப்பலோட கேப்டன் அவரோட சேர்லையே சமாதி ஆகிட்டு இருக்காரு. கேப்டனோட கையில் ஒரு பென் கூடவே கப்பலை இயக்குவதற்கான லாக் புக்கும் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அந்த கப்பலில் இறந்தவங்களோட உடம்போட அந்த கடல்லையே அனாதையாக இருந்திருக்கு. இந்த வீடியோட தொடர்ச்சியான பார்ட் 2 வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் கதை சொல்லட்டா காய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே என் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.